Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காங்க டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயசித்ரா சுரேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. டாக்டர், டயபெட்டிக் அப்படின்னாலே முதல்ல ரிச் மேன் அப்படி அவங்களுக்கு மட்டும் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு இருந்தது. ஸோ இப்போ வெறும் டயபெட்டிக்ன்றது ஒரு பணக்கார வியாதி மட்டும்தானா? இப்போ ரூரலாக எல்லா இடத்துலையும் பரவிடுச்சா? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்த்தி பீப்புளுக்கு தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. இது இப்போ ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமங்களில் பார்த்தாலும் 2000 வருஷம் இயர் 2000 எவ்வளோ இருந்ததோ அதை இப்போ கம்பேர் பண்ணும்போது கூடுதலாக தான் இருக்குது. ஓகே. அது இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அங்கேயும் நம்ம நகரங்களில் இருக்கிற மாதிரியான லைஃப் ஸ்டைல் தான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் ஃபாலோயிங். அங்கேயும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு, வாகனங்களில் தான் எல்லாரும் போகிறாங்க. அதுக்கப்புறமா டிவி வாட்சிங்கும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் எல்லாருமே நகரத்து மக்கள் மாதிரி பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முன்னாடி தான் அர்பன் ரூரல் டிஃப்ரென்ஸ் இருந்தது, இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக கிராமங்கள்லேயும் இப்போ உங்களுக்கு விவசாயம்லாம் கம்மியாயிடுச்சு. ஸோ ஆல் ரீசன்ஸ் புட் டுகெதர் அவங்களுக்கு சக்கரை வியாதியோட அளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த சுகர் அப்படின்ற அழைக்கப்படுற இந்த டயபெட்டிக் அப்படின்ற விஷயம் எப்படி உருவாகுது மேடம்? எதனால் இது வருது? இது நீங்கள் சொன்ன மாதிரி நகரங்களில் ஆல்ரெடி இருந்தது, இது முழுக்க முழுக்க லைஃப் ஸ்டைல் பேஸ்டு ஒரு டிசீஸா? டைப் 2 டயபிட்டிஸ்ங்கிறது லைஃப் ஸ்டைல் பேஸ்ட் டிசீஸ் தான். டைப் 1 குழந்தைங்களுக்கு வருது இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கிறதுனால வருது. அது யாருக்கு வேணால் வரலாம். அண்ட் அதோட இன்சிடென்ஸ் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி. பட் டைப் 2 டயபிட்டிஸ் பெரியவங்களுக்கு வர்ற இது 90% லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். ஸோ அது மெயினாக உணவு பழக்க வழக்க முறை, அதுக்கப்புறமா உடல் பயிற்சி முறை, அதுக்கப்புறம் எப்படி அவங்க இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப்பை நடத்துகிறாங்க, எல்லாமே முக்கியம். பட் ஃபேமிலிஸில் இருந்ததுன்னா ரிஸ்க் கொஞ்சம் அதிகம் டைப் 2 டயபிட்டிஸ் வரதுக்கு, ஹெரிடிட்ரியாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆல் இண்டியன்ஸ், நம்ம எல்லாருமே இந்தியர்கள் ஆர் அட் மோஸ்ட் ரிஸ்க். ஸோ எல்லாருமே ஃபேமிலியில் இருந்தால் தான் கவனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே கவனமாக இருந்து சக்கரை வியாதி வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் டாக்டர்? சக்கரை வியாதி வந்துருச்சுன்னா உடம்பை எப்படி மெயின்டைன் பண்ணணும்? லைக் டைப்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இந்த டைப்ஸ் எத்தனை வகைகள் இருக்குது டயபெட்டிக்? மெயினாக டைப் 1 அண்ட் டைப் 2, அப்புறமா கெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரெக்னன்சியில் போது மட்டும் வர டயபிட்டிஸ். ஸோ மெயின் வகைகள் இது 3 தான். அதுக்கப்புறமா செகண்டரி டயபிட்டிஸ்னு இன்சுலினால் வராமல் வேறு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால வரதெல்லாம் செகண்டரி டயபிட்டிஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ட்ரக் இன்டியூஸ் டயபிட்டிஸ். அது மாதிரி பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்குது. பட் மோஸ்ட் காமன் எல்லாருக்கும் பரவலாக இருக்கிறது டைப் 2 டயபிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யூஸ்வலாகவே ஒரு 40 வயசு இல்லை 50 வயசுக்கு மேலே சுகர் வியாதி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன ஏஜ் அப்படின்ற ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா டாக்டர்? இப்போ முன்னெல்லாம் 60 வயசுக்கு மேலே தான் இருந்தது. அப்புறம் வருஷம் போக போக உங்களுக்கு அது 50 வயசாச்சு, 40 வயசாச்சு, இப்போ 20 இயர்ஸ்லேயே வருது. ஸோ ஈவன் பீப்புள் ஹூ ஆர் இன் தேர் காலேஜஸ் ஆர் ஹேவிங் டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ். அண்ட் ஒபீஸ் சில்ட்ரன், பருமனாக இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட 10 வயசு 12 வயசுலலாம் கூட டைப் 2 டயபிட்டிஸ் பார்க்குறோம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் ஏஜ் லிமிட்டே தேவையில்லை. எல்லாருமே சர்க்கரையை செக் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஓகே. ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் கோயம்புத்தூர்லேருந்து கவிதா பேசுகிறேன். ஓகே, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு சுகர் இருக்குங்க. அப்போ எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்படின்னு மேடம் கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் சாதம் கஞ்சி வச்சுதான் சமைக்கிறேன். அது குழந்தைக்கும் நாங்களும் சாப்பிட்றனால அதனால ஏதாவது எஃபெக்ட் இருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சு. வணக்கம்மா. உங்கள் கணவருக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு சக்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதுனால எல்லாருக்குமே ரிஸ்க் அதிகம். ஸோ நம்ம எல்லாருமே சக்கரை லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அது வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட கேள்வி, அதை சாதத்தை வடிக்கிறதுனால உங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுப்படுமாங்கிற கேட்குறீங்களா நீங்கள்? அதாவது நீங்கள் சாதத்தை வடிக்கும் போது அதில் இருக்கிற நியூட்ரிஷனும் போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் சக்கையை தான் சாப்பிடுவீங்க. ஸோ சாப்பாடு அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, ராகியாக இருந்தாலும் சரி, அளவை கம்மியாக சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அன்பாலிஷ்டு ரைஸ் இருக்கு இல்லையா, கைக்குத்தல் அரிசி,
அதில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதில் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்கும், சத்துக்களும் இருக்கும். அதனால வந்து உடம்புக்கு பாதிப்பு வராது. சரி மேடம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். எஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து பேசுகிறோங்க சார். டாக்டர் இருக்காங்க, உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சரிங்க சார், சரிங்க சார். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம், எங்களுக்கு 4 இயர்ஸாக டயபெட்டிக் இருக்கு. சரி. அது அவங்க டாக்டர் செக் பண்ணதுல இன்சுலின் கம்ப்ளீட் 4 டைம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர். சரி. அதனால அவங்க சொல்கிறாங்க இது பிரிட்டில் டயாபெட்டிக்னு சொல்கிறாங்க. சரி. இப்போ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியணும் மேடம். ஓகே. சில பேருக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் சரியாக வராது. கொஞ்சம் வேறு முறையாக சாப்பிட்றதுல வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தாங்கன்னா என்ன ஆகும், சுகர் லெவல் அதிகமாக கூடி போயிடும். அதுக்காக இன்சுலின் கொடுத்தா ரொம்ப கம்மியாகிடும். இது மாதிரி கொஞ்சம் சர்க்கரை லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பேர் வந்து பிரிட்டில் டயபிட்டிஸ்னு பேர். அந்த இதுக்கு வந்து நீங்கள் சுகரை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் தேவையானதை எடுத்துட்டிங்கன்னா கண்ட்ரோலுக்கு நல்லா வரும். லோ சுகர் வராமையும் பார்த்துக்கலாம், சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகாமையும் பார்த்துக்கலாம். ஆனால் 4 முறை எடுக்கிற இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு நல்லா கொண்டு வரும் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் வித்யா பள்ளிக்கரணையிலேருந்து பேசுகிறேன். உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா எனக்கு டாக்டர் வந்து கிட்ட. 10 இயர்ஸாக டயபெட்டிஸ் இருக்குது. பட் 3 இயர்ஸாக இன்சுலின் எடுத்துக்கிறேன். 2 டைப்ஸ் ஆஃப் இன்சுலின் எடுத்துக்கிறேன். அது வந்து இப்போ கண்ட்ரோல் வந்துடுதுன்னா அதை நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் என் டவுட்டு. என்ன விதமான இன்சுலின் எடுக்கிறீங்கம்மா? நான் வந்து பென் டைப்பா என்ன பென்னிலேயே சப்பீட்ரா என்னங்க? பென் டைப் எடுக்கிறேன். பென் டைப் இன்சுலின். ஓகே. பென் வந்து கொடுக்குற முறை தான். ஆ சிரஞ்சு ஒரு முறை, பென் ஒரு முறை. ஆனால் அதில் என்ன இன்சுலின் கண்டென்ட் இருக்குங்கிறது தெரியணும். லாண்டஸ் அப்பீட்ரா. ஓகே. லாண்டஸ் அண்ட் அப்பிட்ரா எடுக்கிறீங்களா? ஆ கண்ட்ரோல் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. பட் அது ஸ்டாப் பண்ண வேண்டாம்னே சொல்றாங்க டாக்டர். எதுக்காக இன்சுலின்ல ஆரம்பிச்சாங்கம்மா உங்களை? எனக்கு ரொம்ப ஹை ஆச்சு சுகர். அதனால 3 இயர்ஸா நான் இன்சுலின்ல இருக்கேன். ஓகே. மற்ற எனக்கு அதை வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கறத. மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல, அவ்வளவு வெறும் இன்சுலின் தான். ஓகே. ஆ இன்சுலின் வந்து ஒரு நல்ல விதமான மெடிகேஷன் தான் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது எடுக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து நல்ல கண்ட்ரோலில் வைக்கிதுன்னா நீங்கள் வந்து இன்சுலினே கண்டினியூ பண்ணலாம். அதனால ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து எதனால் இன்சுலின் ஆரம்பித்தாங்கங்கிறத பார்க்கணும். டெம்பரரியாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஓரல் மருந்துகள்லாம் வேலை செய்யாது. அப்போது இன்சுலின் கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா ஓரல் மெடிகேஷன் கூட ட்ரை பண்ணலாம். அது உங்கள் டாக்டர் தான் வந்து உங்களோட இதுக்கு எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு பார்த்து அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் எப்படி இருந்தாலுமே சுகர் கண்ட்ரோலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதை கவனமாக இருங்க. இன்சுலின் எடுத்தாலும் பரவாயில்ல, மாத்திரைகள் எடுத்தாலும் பரவாயில்ல. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் தேனியிலேருந்து பேசுகிறோம் சார். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம். மேம், எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுதுங்க. சரி. பட் வந்து யூரின் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்கிறதுனால வந்து, ஆனால் செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்லை, எதுவுமே எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. சரி. பட் நான் வந்து அவர் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். வந்து ஃபுட்ஸ் எப்பவுமே 3 டைம்ஸ் வந்து ரைஸ் தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஓகே. அதனால பர்டிகுலராக 3 டைம்ஸ் ரைஸ் சாப்பிட்றதுனால மட்டுமே ஒருத்தருக்கு சுகர் வருமா அப்படின்ற ஒரு டவுட் கேட்கலான்னு. ரைஸ் வந்து வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட், இந்த வந்து மாவு சத்து அதிகமான உள்ள இது. அது வந்து சாப்பிட்றதுனால தப்பு இல்லை, அளவு தான் முக்கியம். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா காய்கறிகள் நிறையா சேர்த்துட்டு சாப்பாடு அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது. அதனால் சாதம் சாப்பிட்டா சக்கரை வியாதிக்கு நல்லது இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அளவு தான் முக்கியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி போகிறது வந்து சுகர்னாலையும் ஒரு சில பேருக்கு அன்கண்ட்ரோல் சுகர் இருந்ததுன்னா யூரின் ஃப்ளோ வந்து அடிக்கடி போக வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இப்போ சுகர் நார்மலாக இருக்குன்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் டாக்டரை போய் பார்த்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. நெக்ஸ்ட் காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? சார் நான் முனீர் பாஷா ஃப்ரம் சென்னை குளத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க முனீர் பாஷா. சார் ஐ எம் ஹார்ட் பேஷண்ட். சொல்லுங்க. ஐ எம் டேக்கிங் ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் சிம்ஸ் டாக்டர் சுப்பிரமணியம். ஓகே. இப்போ அப்பாவுக்கு வந்து டயபெட்டிக் இருந்தது. சரி. எனக்கு டயபெட்டிக் இல்லை. ஓகே. ஐ எம் 55 இயர்ஸ் ஓல்டு. ஓகே. எனக்கு டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? பட் எவ்ரி 3 months
நான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட எல்லா செக்அப் பண்ண சொல்ல டயபெட்டிக்கும் பண்றேன். ஓகே. இ- சொல்லுங்க சார். அந்த காலர் கட் ஆயிட்டாங்க டாக்டர். ஓகே. டாக்டர் இப்போ வந்து ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அவங்க அப்பாவுக்கும் வந்து டயபெட்டிக் பேக்ரவுண்ட் இருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? டயபிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி யாருக்கு வேணால் வரலாம். ஆல் இண்டியன்ஸ் எந்த ஏஜ் குரூப் எல்லாருக்குமே இப்போ வந்து சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சுகர் அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ரெகுலராக செக்கப் பண்ணி நார்மலாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஹார்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டரோட ஆலோசனை பெற்றுட்டு பண்ணணும். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஓவராக எக்ஸர்ட் பண்ணி எக்ஸசைஸ்லாம் பண்ணி அந்த அப்புறமா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஓகே. அதனால் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலான்னு டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு அது மாதிரி பண்ணி ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. யாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குறோம் நார்மலாக இருக்குது, சுகர் ஒரு 2-3 மந்த்ஸில் வராது. ஆமாம். ஓகே. ஓகே. இட் டேக்ஸ் ஃபியூ இயர்ஸ் ஓகே. சக்கரை வியாதி வரத்துக்கு. அதனால் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பீரியட். நம்ம வந்து பார்டர் லைன் ஒரு நார்மலாக இருக்கும்போதே சக்கரை வியாதிக்காரங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி சாப்பிட்டா அதுதான் ஹெல்த்தி டயட்டு. எல்லாருமே அப்படி தான் சாப்பிடணும். சக்கரை வியாதி வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு. முன்னாடியே ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறது. முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணி ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணி செக்அப் பண்ணிவிட்டு சக்கரை வியாதி வராமல் பார்த்துட்டா ரொம்ப நல்லது. ஓகே. பட் இது வந்து பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே ரிஸ்க் ஃபார் கெட்டிங் ஹார்ட் ப்ராப்ளம். ஓகே. ஸோ எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பீரியாடிக்கலாக செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் ஈரோட்லேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார், டாக்டர் இருக்காங்க. எனக்கும் எங்கள் மிஸ்ஸஸுக்கும் சுகர் இருக்கு. சொல்லுங்கள். மேடம், எஸ். எனக்கும் எங்கள் மிஸ்ஸஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா சுகர் இருக்கு. சரி வயசு 40, எங்கள் மிஸ்ஸஸுக்கு 38. சரி ஏன்னா நான் சாப்பிட்றது வந்து அவிக்களுக்கு எம்எஃப்னு ஒரு மெடிசன் சாப்பிட்றேன் மேம். சரி எங்கள் மிஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க. சில நேரங்களில் வந்து நான் அவங்க மாத்திரை மாற்றி போடுறேன். அவங்க என்ன மாத்திரை எடுக்கிறாங்க சார்? ஜென்சோல்மெண்ட், பி காம்ப்ளெக்ஸ் ஒரு மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. எனக்கு சில நேரங்கள் அந்த மெடிசன் இல்லாத சமயத்தில் நான் அவங்களுடைய டேப்லெட்டை எடுத்து போடுறேங்க. அப்பவும் எனக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகுது. ஓகே. பட் இதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளங்கள் அல்லது வந்து இதை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா நாங்கள்? அதாவது நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட டேப்லெட் என்ன சொன்னீங்கன்னு சரியா தெரியல. பட் இருந்தாலும் மாற்றி போடுறது நல்லதில்லை. உங்களோட சுகர் அளவுக்கு உங்களோட சாப்பாடு அண்ட் உடற்பயிற்சி இதுக்கு ஏற்ற மாதிரி சுகரை கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு தான் ஒரு டோஸ் கொடுப்போம் மெடிசன். அதை வந்து நீங்கள் அப்பப்போ மாற்றுறது நல்லது கிடையாது. உங்களோட மருந்தோட காம்போசிஷனே தான் அவங்களும் வேறு பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை வராது. ஆனால் நீங்கள் அதில் நீங்கள் சாப்பிட்ற அசூலிக்ஸ் எம்எஃப்ல இருக்கிற டோஸ் அண்ட் இதே தான் உங்கள் ஒய்ஃபோட இதுலேயும் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு வேறு தேவைகள் இருக்கலாம், உங்களுக்கு வேறு தேவைகள் இருக்கலாம். மாற்றி யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. எப்போவுமே சக்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கணும். மருந்து தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது கடையில் போய் வாங்குறதுக்கு. எப்போவுமே ஒரு 10-15 நாள் முன்னாடியே வாங்கி வச்சிட்டோன்னா, ஏன்னா இன்றைக்கி காலையில் போடுற மருந்து வந்து ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு சுகரை கண்ட்ரோலில் வைக்கும். ஈவினிங் போடுற மருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை 2 வேளை விட்டால் கூட சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க அண்ட் மாற்றி யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. சரிங்களா? ஏன்னா அதிகமான மருந்தா கம்மியான மருந்தா நமக்கு தெரியாது. நீங்கள் யூஸ் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஒய்ஃபோட மருந்து அப்படி இருக்கும்போது சுகர் குறையவும் குறையலாம், இல்லை ரொம்ப அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமையும் போகலாம். அதோட காம்போசிஷன் அந்த மருந்தோட தன்மையை பொறுத்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையாக இருங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ 29 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து கன்சீவ் ஆகும்போது 2 தடவை எனக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் செக் பண்ணும்போது எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து சுகர் ரைஸ் ஆயிருக்கும், அதனால எனக்கு வந்து அபார்ட் ஆயிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னு என்னுடைய டாக்டர் சொன்னாங்க. ஓகே. என்னுடைய ஃபேமிலியில் வந்து ரொம்ப டாமினண்டான ஜீன் டயபெட்டிக்கு. சரி. ஸோ இப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குமா நான் கன்சீவ் ஆகிறதுக்கு? ஏன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை எனக்கு. பட் இது வந்து இப்போ சுகர் வந்து நான் ஜிடிடி செக் பண்ணும்போது எனக்கு 139 வருது 2 hours கழிச்சு செக் பண்ணும்பொழுது. ஓகே. ஃபாஸ்டிங் எவ்வளோமா வருது? ஃபாஸ்டிங் வந்து 78 வந்துச்சு. ஓகே. நீங்கள் வெயிட் என்னமா இருப்பீங்க?
இப்போ வந்து 67 இருக்கேன் நான். ஓகே. உங்க ஹைட் என்ன இருக்கும் சென்டிமீட்டர்ஸ்ல? 156 இருக்கும். ஓகே. உங்க ஹைட்டுக்கு ஓகே தான் உங்க வெயிட்டு. உங்களோட சுகர் லெவலை பார்க்கும்போதும் ஃபாஸ்டிங் வந்து 100க்கு கீழே இருக்கணும் நார்மல். ஜிடிடியில் 75 கிராம்ஸ் குளுக்கோஸ் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வந்து 140க்கு கீழே இருந்தால் நார்மல். புரியுதுங்களா? இப்போ வந்து உங்களுக்கு சர்க்கரை நோய் னால உங்களுக்கு அபார்ட் ஆயிருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் வெயிட் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. கன்சீவ் ஆக நீங்கள் பிளான் பண்ணும்போது ப்ரெக்னன்சி அப்போ ஒரு வாட்டி ஜிடிடி எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மிச்சம் இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் எல்லாமும் உங்களோட டாக்டரை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற இந்த ஜிடிடி வேல்யூ சர்க்கரை வியாதி வேல்யூ கிடையாது, நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? புதுக்கோட்டை மாவட்டம் அணவயல் கிராமத்துல இருந்து பேசுறேன் சார். என் பேர் சிவக்குமார். சொல்லுங்க சிவகுமார், டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்னுடைய அம்மா பேரு சோபாக்கியம் மேடம். அவங்களுக்கு வயசு வந்து 64. சரி. அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முதுகு தண்டு ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது. சரி. இப்போ ஒரு 10 இயர் அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது 20 வருஷமா டேப்லெட் சாப்பிட்டுட்டே வர்றாங்க. சரி. இப்ப காலப்போக்கில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டாக்டர் எங்க அம்மா வந்து ரொம்ப டயட் கண்ட்ரோல் எல்லாத்துலயும் தெளிவா இருப்பாங்க. சரி. உடலை நல்லா கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க. இப்ப நாளடைவுல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க. சரி. இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாமே வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுங்க ம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னமும் அவங்களை வந்து நல்லா வச்சுக்கணுங்கிறது எங்களோட எண்ணங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? எந்த விதத்துல சொல்றீங்க? சாப்பாட்டு விஷயத்துலயா இல்ல எந்த விதத்துல நல்லா வச்சுக்கணும்னு சொல்றாங்க? இல்ல சாப்பாடு பழங்கள் எல்லாமே நீங்க கொடுங்க, எதையும் நீங்க ஒதுக்க வேண்டாம்னு சொல்றாங்க டாக்டர். எல்லாமே வந்து அளவு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து சர்க்கரை வியாதி இவங்களுக்கு வந்து டயட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. நல்ல சத்தான ஆகாரம் கொடுக்கணும். அதுக்காக வந்து நம்ம ஸ்வீட்ஸும் இதுவும் சாப்பிட்டா தான் நல்லா கவனிச்சுக்கிறோம் அம்மாவாங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஆரோக்கியமான உணவு கொடுங்க. பழங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிற பழங்கள் இருக்குது. மாம்பழம், சப்போட்டா, பலாப்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்டா கண்டிப்பாக சுகர் லெவல் ஜாஸ்தியாகும். ஸோ இவங்களுக்கு வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கணும்னா ஆரோக்கியமான உணவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சத்தான ஆகாரமாக கொடுங்க. ப்ரோட்டீன் ரிச் டயட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் அம்மாவுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். பேர் ரேவதி. உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்க சார். சார் எனக்கு ஒரு 15 இயர்ஸாக எனக்கு சுகர் இருக்கு மேடம். ஓகே. கிட்டத்தட்ட எனக்கு இந்த சுகர் ஜாஸ்தி வரும்போது எனக்கு இந்த யூரின் ப்ராப்ளம் இருக்கு மேடம். என்ன ப்ராப்ளம் இருக்கு? யூரின் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கு மேடம். எரிச்சலாக போயிட்டே இருக்குது. அந்த மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிளிப்பி சைடு ஒரு 15 இயர்ஸாக அந்த மெட்ஃபார்மின் கிளிப்பி சைடு ரெண்டும் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஆக்சுவலாக நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. சரி. அதனால எதுவும் ப்ராப்ளம் இருக்குங்களா மேடம்? சுகர் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா அந்த யூரின் போகிற இடத்துல புண்ணு வந்து எரிச்சல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு யூரினை டெஸ்ட் பார்த்து நீங்கள் வந்து உங்கள் யூரின் ரொட்டீன் அண்ட் கல்ச்சருங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்து உங்கள் மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கோங்க. பட் சுகர் கண்ட்ரோல் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய சான்ஸ் எல்லாம் கம்மி. அண்ட் வாட்டர் இன்டேக்கும் நல்லா இருக்கணும். உங்கள் ஹார்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டாக்டர் எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சுக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஏகே அண்ணாமலை பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். நமஸ்காரம் மேடம். அண்ணாமலை மேடம், ஆரணியில இருந்து. சொல்லுங்க சார். நான் வந்து ஒரு 18 வருஷமா சுகர் பேஷண்ட் மேடம். சரி. அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தம்பி எல்லாமே இருந்தாங்க. ஓகே. அது வந்து எம்இ டயபெட்டிஸ் தான் மேடம். தாய் வீடு போய் பார்த்துட்டு இருக்கிறேன் மேடம். விஜயகிருஷ்ணன். இப்போ உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. இப்போ நான் வந்து இப்போ ஒரு மார்ச் மாசத்துல இருந்து லேண்ட் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கிறேன். ஈமோ டாக்டரை போயிட்டு மாத்திரை. ஓகே. ராஜேந்திரா. சரி. 3 மாசமா போட்டுட்டே இருக்கேன் டெய்லி. லேண்ட் டெஸ்ட் வந்து 20 பாயிண்ட். ஈமோ டாக்டரை போயிட்டு 20 60 பாயிண்ட் மேடம்.
டெய்லி போட்டுட்டு 5 வேளை போட்டுட்டு இருக்கிறேன். இதனால சைடு எஃபெக்ட் ஏதாவது வரக்கூடிய சான்ஸ் இருக்குதா என்ன தெரியல எனக்கு. இன்சுலின்னால சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. பட் மெயினாக வந்து உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் இருக்கணும். மெயின் ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து அதிகமான டோஸோ ஏதாவது எடுத்துட்டு சரியாக சாப்பிடல அப்படின்னாக்கா சுகர் லெவல் லோவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் சுகரை ரெகுலராக செக் பண்ணி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி டோஸ் எடுத்திங்கன்னா இந்த மாத்திரையினாலேயோ இல்லை இன்சுலின்னாலேயோ ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ அப் வச்சுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து இதனால் ஏதாவது ட்ரீட்மெண்ட்னால ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மெடிகேஷன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். டாக்டர், ஒருத்தருக்கு சுகர் இருந்தால் அதை வந்து எப்படி செக் பண்ணணும், எங்கே போய் செக் பண்ணணும், அது இல்லாமல் எந்த சமயத்தில் செக் பண்ணணுன்றது ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் சினாரியோவில் வந்து சுகர் எப்போ வருது அப்படின்னு கெஸே பண்ண முடியல. பிகாஸ் சின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த சமயத்தில் வந்து நம்ம கரெக்டாக சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும்? எந்த ஏஜில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க? ஏஜ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்தே பார்த்துக்கிறது நல்லது. இந்த காலத்தில் செக் பண்ணி ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா, லைஃப் ஸ்டைலில் வந்து இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸு, தூக்கம் சரியா இல்லை, அந்த மாதிரியான ஷிஃப்ட் டியூட்டிஸில் இருக்கிறவங்க, மோஸ்ட் ஆஃப் தி டைம் நைட் ஷிஃப்ட்லேயே நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து ஏர்லியராகவே செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 30 வயசில் ஆரம்பிக்கலாம் செக் பண்ணிக்கிறது. ஏன்னா டயபிட்டிஸ் வந்து சைலண்ட் ப்ராப்ளம். அது வந்து அப்நார்மலாக சுகர் லெவல் இருக்கும்போது இனிஷியலாக ஒன்றும் தொந்தரவுலாம் செய்யாது. அதனால் ஆரம்பத்திலேயே பார்த்துக்கிறது வந்து ஸ்க்ரீனிங்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்கு வந்து 30 வயசுலேருந்தே ஆரம்பிக்கலாம். அது செக் பண்ணிக்கிறது வந்து 8 to 10 hours ஆஃப் ஃபாஸ்டிங், ஓவர் நைட் ஃபாஸ்டிங். முதல் நாள் டின்னருக்கு அப்புறமா ஒன்றும் சாப்பிடாம எம்டி ஸ்டமக்கில் போய் செக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு. ஃபாஸ்டிங்லேயும் 2 hours ஆஃப்டர் 75 grams குளுக்கோஸும் சுகர் செக் பண்ணி நார்மலாக இருக்கா, பார்டர் லைனா இல்லை டயபிட்டிஸ் வந்துருச்சாங்கிறத பார்த்துக்கலாம். ஜென்ரல் ரேஷியோ எவ்வளோ டாக்டர் இதில்? அதாவது கரெக்டான கணக்கு எவ்வளோ? அதாவது பிஃபோர் ஃபுட்டும் அந்த குளுக்கோஸ் ஃபாஸ்டிங்கில் வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு 100க்கு கீழே இருக்கணும். 100 கீழே. 100 to 125 வந்து ப்ரீ டயபிட்டிஸ், பார்டர் லைன். 126 and above is diabetes. 2 hours after 75 grams glucose வந்து 140க்கு கீழே இருக்கணும். 140 to 199 is borderline. 200 and above is diabetes. ஸோ அந்த லெவலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நார்மலாக இருக்குது, போத் ஃபாஸ்டிங் அண்ட் 2 ஹவர்ஸ்னாக்கா ஒன்ஸ் இன் 3 years கூட செக் பண்ணிக்கலாம். அன்லெஸ் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இயர்லி ஒன்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா 3 yearsக்கு ஒன்ஸு. அப்படி ப்ரீ டயபிட்டிஸ் ரேஞ்சில் இருந்ததுன்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி எங்கே அவங்களோட இது இருக்குதுன்னு பார்த்துக்கிறது நல்லது. நல்ல விதமாக அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா டுவர்ட்ஸ் நார்மல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ டயபிட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் ஸ்க்ரீனிங் பண்ண சொல்கிறோம். ப்ரீ டயபெட்டிக் இருந்தால் திரும்ப வந்து நார்மல் ஆகிறதுக்கும் நார்மல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஒன்ஸ் அவங்க வந்து பார்டர் லைனை கிராஸ் பண்ணி சர்க்கரை வியாதி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணாலுமே வந்து டயபிட்டிஸ் அண்டர் குட் கண்ட்ரோல் தான் சொல்லுவோமே தவிர உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அட்லீஸ்ட் இப்போதைக்கு இன்னும் க்யூர் கண்டுபிடிக்கல. அதனால் உங்களுக்கு வந்து வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்? முத்துசாமி. சொல்லுங்க சார். நான் மேடவாரத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சார். என் பையனுக்கு வந்து வயசு 20 வயசு தான் ஆகுது. சரி. சுகர் இருக்குன்றாங்க. சரி. அது போய் செக் பண்ணதுல அம்மா பெரியம்மா போட்டதுனால அந்த சுரப்பில முத்து போட்டு இந்த மாதிரி சுகர் இருக்கு அப்படின்றாங்க. சரி. இன்ஜெக்ஷன் டெய்லி போட்டுக்கிட்டு வர்றான் மேடம். ஓகே. அது போட்டுக்கிட்டு வர்றதுனால இதில் நிப்பாட்ட முடியுமா? இன்ஜெக்ஷன் நிப்பாட்டுறதுக்கு எதுவும் வழி இருக்குதா?
இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்னால் உங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்திருந்ததுன்னா அது வந்து டைப் 1 டயபிட்டிஸ் மாதிரி தான். டைப் 1 டயபிட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மி. அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்து இன்சுலின் போட்டுக்கிறது தான் நல்லது. அது என்ன விதமான டயபிட்டிஸ்னு உங்கள் டாக்டரை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. டைப் 2னாக்கா ஓரல் மெடிசின்ஸ் ஆரம்பத்தில் கொடுக்கலாம். பட் இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் நீங்கள் சொல்கிறத பார்த்தா டைப் 1 மாதிரி தெரியுது. அதனால் உங்கள் டாக்டர் வந்து கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. இன்சுலினை கண்டினியூ பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? நான் சென்னை நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் சார். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணேன் சார். அப்போ வந்து ஹார்ட்டுக்கும் ப்ராப்ளம், சுகரும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி. 2 டைம்ஸ் மைல்டு அட்டாக் வந்துட்டு போயிட்டு சொல்லி ஆஞ்சியோ டெஸ்ட்லாம் எடுத்துட்டேன் மேடம். சரி. இப்போ சுகர்னால எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சுகர் ஆனால் பாட்டில் தான் மேடம் இருக்கு. சரி. இப்போ லாஸ்ட் 1.5 மந்த்ல 2 டைம் செக் பண்ணேன் மேடம். ஒன்று HP 3 மந்த் உள்ளதும் இப்போ லாஸ்ட் வீக் ஒன்று செக் பண்ணேன். சரி. அது ரெண்டுமே நார்மலாக தான் மேடம் இருக்கு. நார்மல்னா நீங்க சொன்னாப்ல 94 124 இருக்கு மேடம். நீங்கள் சுகருக்கு ஏதாவது மருந்து யூஸ் பண்ணுறீங்களா? ஆமா மேடம், மெட்ஃபார்மேட் எடுத்துக்கிறேன். கூட சேர்ந்து ஓக்லி நம்ம 0.2 எடுத்துக்கிறேன் மேடம். சரி. இப்போ என்ன இஷ்யூன்னா மேடம், எனக்கு வந்து நல்லா இருக்கிறேன் மேடம், திடீர்னு டயர்ட் ஆயிடுறேன் மேடம். அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பயோ இல்லை ஏதாவது சல்லுன்னு என்னோட எனர்ஜி எல்லாம் குறைஞ்சு போயிட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் மேடம். அதே போல நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்னோட கால் ரெண்டும் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது, பயங்கரமா எரியுது மேடம். சரி. அது சுகர் நார்மலா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு டெய்லி இந்த பெயின் இருக்குது மேடம். அதே போல இந்த டயர்ட்னஸும் அது எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்பவே எனக்கு அந்த டயர்ட்னஸ் எனர்ஜி போறது தெரியுது மேடம். சரி. நீங்கள் வந்து சுகர் லெவல் அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுதான் ஒரு இந்த குளுக்கோமீட்டர் தான் மேடம். இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தேன் மேடம், ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி பார்த்தேன். அது வந்து 3 மந்த்ஸுக்கும் சேர்த்து பார்த்தேன். அப்போ வந்து 30 ஜாஸ்தியா இருந்துச்சு மேடம். 124 இருந்துச்சு ஃபாஸ்டிங். ஆஃப்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 168 இருந்துச்சு மேடம். இப்போ பார்த்தப்ப 93 இருந்துச்சு அண்ட் 134 இருந்துச்சு மேடம். நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் சுகர் இல்லை. இல்லை, உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் வர சமயத்தில் உங்களுக்கு எப்படி சுகர் இருக்குன்னு பாருங்க. ஓகே மேடம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து மாத்திரையை போட்டுட்டு சரியாக சாப்பிடல, இல்லை நிறையா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா சுகர் கொஞ்சம் லோயிஷாக ஆனாலும் உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஜாஸ்தி ஆனாலும் டயர்ட்னஸ் வரலாம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் குளுக்கோமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லெவல் எப்படி இருக்குங்கிறத வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு யூகிக்க முடியும் எதனால் உங்களுக்கு டயர்ட்னஸ் வருதுன்னு. ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா லேபில் ஆல்வேஸ் நம்ம ஃபாஸ்டிங் அண்ட் 2 hours ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணுறோம். ஆஃப்டர் லஞ்ச் அண்ட் ஆஃப்டர் டின்னர் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுவும் ரொம்ப முக்கியம். த்ரூ அவுட் தி டே கண்ட்ரோல் நல்லா இருக்கணும். லோவாகவும் போகக்கூடாது, ஹையாகவும் போகக்கூடாது. இந்த பாடி பெயினுக்கெல்லாம் என்னென்னு உங்கள் டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. அது சுகர்னால் வந்த பாதிப்பா இல்லையாங்கிறத அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. பட் சுகர் வந்து டயர்ட்னஸ் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். குளுக்கோமீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்களே பார்த்துக்கலாம். அந்த சமயத்தில் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க எதனால் அந்த டயர்ட்னஸ் இருக்குன்னு. இல்லைன்னா வேறு ஏதாவது ரீசன் இருக்கா, உங்களோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் உங்கள் தைராய்டு லெவல் எப்படி இருக்குது, எல்லாமே முக்கியம். நம்ம சுகர்னாலேயே எல்லா தொந்தரவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உங்கள் டாக்டரை போய் பார்த்து எல்லாத்துக்கும் பரிசோதனை பண்ணி டயர்ட்னஸ் எதனால் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? நான் ஒசூர்லேருந்து ஏஞ்சல் பேசுகிறேங்க. உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. ஏஞ்சல், டாக்டர் இருக்காங்க. ஹலோ டாக்டர். ஹலோம்மா, சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு ஆக்சுவலி 8 months பேபி இருக்கு. சரி. பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த ரொம்ப டயர்ட்னஸ் ஆகுது. அதே சேம் டைம் இந்த ஃபிங்கர், காலோட ஃபிங்கர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ எரியிற மாதிரியே இருக்கு. சரி. அப்போ டயர்ட் ஆயிடுது, ஒரு மாதிரி எனக்கு தலை சுத்து மாதிரிலாம் வருது. இதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு ஏற்கனவே வந்து ஒரு 1 years பிஃபோர் வந்து எனக்கு இருந்தது. பட் ஆனால் 1 years அப்புறம் எனக்கு இல்லை. இப்போ மறுபடியும் அதே மாதிரி காலெல்லாம் எரியிற மாதிரியே இருக்கு. சரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எதனால அந்த மாதிரி வருது? பிரெக்னன்சி போது சுகர்லாம் எப்படிமா இருந்தது உங்களுக்கு? அதெல்லாம் நார்மலாக தான் இருந்தது. நார்மலாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை? அதில் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தேன். கால் எரிச்சலுக்கு வந்து ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து சர்க்கரை நோய் இருக்கிறதுனால வரலாம். அது இல்லைன்னா உங்களோட B12 லெவல் எப்படி இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் நிறைய செக்கப்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அண்ட் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அதெல்லாம் பண்ணி பார்த்து எந்த ரீசன்னால உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு தனியாக டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். உங்கள் மருத்துவரை போய் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம்.
ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? சார், நான் திருச்சியிலேருந்து, என் பேர் அகிலா சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க அகிலா, டாக்டர் இருக்காங்க. மேடம், எனக்கு வந்து நான் டெலிவரி அப்போ எனக்கு சுகர் இருந்தது. நான் இன்சுலின் போட்டுட்டு இருந்தேன். 0.5 போட்டேன். சரி. எனக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு செக் பண்ண சொன்னாங்க. நான் எதுவும் செக் பண்ணல. அது எனக்கு எதுவும் ஃபியூச்சர்ல எதுவும் பாதிக்குமா மேடம்? இது ரொம்ப நல்ல முக்கியமான கேள்வி. யூஸ்வலாக லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரெக்னென்சி போது வந்ததுன்னா அது டெலிவரி ஆனப்புறமா சரியாக போச்சு, இனிமேல் நமக்கு இதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. இது ஒரு எச்சரிக்கை. அதாவது சர்க்கரை வியாதி வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி போது சுகர் லெவல் கூடும். இவங்க கரெக்டான கேர் எடுத்துக்கலைன்னா 50% ஆஃப் தி பீப்புள் 5 வருஷத்துக்குள்ளே சர்க்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் இவங்களுக்கு கம்பேர் டு அதர்ஸ். ஸோ அதனால் யூஸ்வலாக டெலிவரி ஆனதுக்கப்புறமா 4 to 6 வீக்ஸில் இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்ங்கிறத பண்ணி பார்த்து எங்கே லெவல் இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வருஷம் இந்த ஜிடிடி பண்ணி அவங்க நார்மலில் இருக்காங்களா, இல்லை பார்டர் லைனில் இருக்காங்களா, இல்லை சர்க்கரை வியாதி வந்துருச்சான்னு பார்க்கணும். மெயின் இது உடம்பு ரொம்ப கூடாமல் பார்த்துக்கணும். உடல் எடை கூடாமல் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி டயட் அண்ட் வாக்கிங் ரெகுலர் ஒரு 30 minutes ஆஃப் அ டே நடக்கணும். யூஸ்வலாக டெலிவரிக்கு அப்புறமா ரொம்ப ஓவராக ரெஸ்ட் எடுத்து வெயிட் கூடும். அப்போ என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால் இதை நீங்கள் வார்னிங் சைனாக எடுத்துட்டு கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி சர்க்கரை வியாதி வராமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், இந்த சுகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க சுகர் வந்ததுக்கப்புறம். ஸோ சுகர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன டயட் நம்ம மெயினாக ஃபாலோ பண்ணணும், எதாவது தவிர்க்கணும், எதாவது முக்கியமாக எடுத்துக்கணும்? அதே மாதிரி சுகர் வரதுக்கு முன்னாடியும் அதை மெயின்டைன் பண்ணலாமா? சுகர் வரத்துக்கு முன்னாடியே நல்ல டயட் ஃபாலோ பண்ணாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக் டயட்டு தான் ஆரோக்கியமான டயட்டு. எல்லாருமே அப்படி தான் சாப்பிட்ணும். சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கும் தனியாக சமைக்கணும் வீட்டில்னு அவசியம் இல்லை. எல்லாருமே அப்படி இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கும் சர்க்கரை வியாதி வராமல் பார்த்துக்கலாம். எல்லாமே அளவு தான் முக்கியம். பியூர் ஸ்வீட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது கொஞ்சமாக சாப்பிட்டாலே உடம்புல போய் நிறைய சுகர் ஃபார்ம் ஆகும் சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு. அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரப்போர்ஷன்ஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சாப்பாடு அளவு கம்மியாக இருக்கணும், காய்கறிகள் அளவு ஜாஸ்தியாக இருக்கணும், அண்ட் டைமுக்கு சாப்பிட்ணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இன்பிட்வீன் பசிக்கும் போது லோ கேலரி ஸ்நாக்ஸாக எடுக்கணும். லைக் சாலட் ஆர் லோ கேலரி ஃப்ரூட்ஸு, பட்டர் மில்க்கு, எக் ஒயிட் ஆம்லெட் அண்ட் சுண்டல், ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ், இந்த மாதிரி லோ கேலரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நடுவில் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். இதே மாதிரி தான் எல்லாருமே வீட்டில் சாப்பிடணும். ஓகே. ஸோ இந்த ஆயிலி ஃபுட்ஸ், இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸு, ஃபேட்டி ஐட்டம்ஸு, இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போ யாருக்குமே இல்லை. அதனால் கண்டிப்பாக ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை தவிர ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்க்கரை வியாதி வராமல் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 30 மில்லியன் பீப்புள் இந்தியாவில் சர்க்கரை வியாதி இருக்குன்னாங்க. இப்போ 60 மில்லியன்ங்கிறாங்க 15 வருஷத்தில். இன்னும் அந்த கணக்கு கூடிக்கிட்டே தான் போகிறதே தவிர குறைய காணும். ஸோ அதை நம்ம கையில் தான் இருக்குது. அது பீப்புளோட மென்டாலிட்டி மாறணும். அப்போ தான் அவங்க ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் எல்லாருமே லீட் பண்ணோன்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சர்க்கரை வியாதி வராமல் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலரை பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார், நான் வசந்தகுமார் பேசுறேன். டவுட் என்னன்னு சொல்லுங்க வசந்தகுமார், டாக்டர் இருக்காங்க. சொல்லுங்க சார். அப்பா பேர் சின்னதுரைங்க. அவர் கொஞ்சம் சுகர் பேஷண்ட், 66 ஆச்சு வயசு. சரி. அவர் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தாரு. ஒரு வருஷமா எடுக்கிறது இல்லை. அந்த மாத்திரை பேர் டி ஜெமர் 1ன்னு மாத்திரை கொடுத்துட்டு இருந்தாங்க ரெகுலரா. சரி. இப்போ அது நிறுத்திட்டாரு. ஏன் நிறுத்திட்டாருங்க? அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாரு. ட்ரீட்மெண்ட்டும் போக மாட்டேன்ட்டாரு. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனும் போயிட்டேன். அது இப்போ மறுபடியும் செக்அப் பண்ணணுமா இல்லை அந்த மாத்திரையை எடுத்தா போதுமா கேட்குறது? இப்போ லெவல் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே மருந்து டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணாலும் நாளுக்கு நாள் மருந்தோட தேவைகள் இன்க்ரீஸ் ஆகலாம். டயபிட்டிஸோட நேச்சரே அப்படி தான். ஸோ ஒரு வருஷமாக அவர் ஒன்றும் மருந்து எடுக்கலைன்னா இப்போ என்ன லெவல் இருக்குங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மருந்துகள் கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு மேற்பட்டு 1-2 டோஸ் மிஸ் பண்ணாலே
அதிகமாகிற இது வந்து வருஷக்கணக்கில் நம்ம எடுக்காமல் இருந்தோன்னா சுகர் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது வந்து 200 300 அந்த லெவலில் கூட சில பேருக்கு தொந்தரவு எதுவும் செய்யாது. நம்ம நல்லா தானே இருக்கோம், எதுக்கு சுகரை பார்த்துக்கணும்னு அப்படியே விட்டுட்டோன்னா நமக்கு தெரியாமையே டேமேஜ் உள்ள ஆகிருக்கும். தென் ரிஸ்க் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இஸ் ஹையர். ஸோ அப்போ அந்த காம்ப்ளிகேஷன் வரும்போது தான் உங்களுக்கு தொந்தரவு தெரியும். அப்போ இட் வில் பி டூ லேட். அதனால் கண்டிப்பாக முன்னாடியே எச்சரிக்கையாக மருந்தெல்லாம் விடாமல் ரெகுலர் ஃபாலோ அப் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 months சுகரை செக் பண்ணி கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது முக்கியம். அதே மாதிரி மருந்தை விடக்கூடாது. டயட் அண்ட் எக்ஸசைஸ் 3மே ரொம்ப முக்கியம். ஸோ மருந்துகள் வந்து 20% தான். மிச்சது வந்து எல்லாமே வந்து டயட்டு, எக்ஸசைஸ், எப்படி மருந்து ரெகுலராக எடுக்கிறீங்களா, ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுறீங்களா, இதை பொறுத்து தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். நான் செல்வகுமார் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க செல்வகுமார், டாக்டர் இருக்காங்க. 2 டவுட் இருக்குங்க. ஒன்று டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக்னா என்னன்னு தெரியணுங்க. சரி. இன்னொன்று மார்க்கெட்டில் சுகர்லெஸ் ஸ்வீட் சொன்னி இருக்கு, அவைலபிளாக இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்லாமான்னு சொல்லி தெரியும். டைப் 1 நான் சொன்ன மாதிரி இன்சுலின் சுரக்கிற தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் இன்சுலின் லெவல் கம்மியாக இருக்கும் பாடியில். அதனால் சுகர் லெவல் ஜாஸ்தியாகும். இன்சுலின்கிற ஹார்மோன் தான் வந்து சுகரை உடம்புல கண்ட்ரோலில் வைக்கிது. ஸோ இது வந்து யூஸ்வலாக உங்களுக்கு யங்கர் ஏஜ் குரூப்பில் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய டயபிட்டிஸ் வந்து டைப் 1 டயபிட்டிஸ். டைப் 2 டயபிட்டிஸுங்கிறது வந்து உடம்புல வந்து இன்சுலின் சுரக்கும், ஆனால் அது சரியாக வேலை செய்யாது. அதுக்கு பேர் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர். அந்த இதுதான் வந்து டைப் 2 டயபிட்டிஸ். அதுதான் நம்ம ரொம்ப பரவலாக நம்ம நாட்டில் பார்க்குறது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் தான். ஸோ இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓரல் மெடிசின்ஸ்லேயே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அண்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இது எல்லாமே நாங்கள் வழக்கமாக சொல்கிறது தான். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைப் 1 அண்ட் டைப் 2. இப்போ வந்து இந்த சுகர்லெஸ் ஸ்வீட்ஸ்ன்னு விற்கிறாங்க இல்லையா, அது வந்து சுகர் இல்லையே தவிர, சுகர் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே தவிர, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய், அதுக்கப்புறமா வந்து மாவு, முந்திரி, அந்த மாதிரியான ஹை கேலரி ஐட்டம்ஸ் தான் அதில் வரும். ஸ்வீட்ஸ் பண்ணும்போது எல்லாமே சேர்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கேலரி அதிகம். ஸோ அதுவே வந்து சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு வைக்காது. அதனால் இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதையும் தவிர்க்கிறது நல்லது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசுவோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு நாளைக்கு சுமார் எவ்வளோ நேரம் உடற்பயிற்சி பண்ணணும்? மினிமம் 1/2 hour ஒரு நாளைக்கு. மினிமம் 1/2 hour. அது வந்து எந்த டைமில் வேணால் பண்ணலாம். மார்னிங்கில் ஏர்லி மார்னிங் எழுந்து தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து மார்னிங்கில் டைம் கிடைக்காது கண்டிப்பாக. அவங்க வந்து வீட்டில் சமையலை பார்க்கணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால் மார்னிங் டைம் கிடைக்கலங்கிறதுக்காக ரெஸ்ட் ஆஃப் தி டே வந்து போகாமல் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி ப்ரிகாஷன் வந்து சாப்பிட்ட உடனே நடக்க வேண்டாம். மற்ற சமயத்தில் எப்போ முடியுதோ 1/2 hour மினிமம். பட் எடை குறைக்கணும்னு நீடு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 45 minutes to 1 hour பண்ணணும். அது ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி கூட பண்ணலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே 1/2 hour 45 minutes உடற்பயிற்சி ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ரொம்ப பழக்கம் இல்லாமல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறமா வந்து ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறமா உடம்பு வலி வரும், நிறுத்திடுவாங்க, திருப்பியும் பிரேக் வரும், திருப்பியும் ஆரம்பிக்கிறது கஷ்டம். அதனால் ஸ்லோவாக ஒரு 5-10 minutes கூட ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. பட் அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஸ்பீடில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லோவாக டைமையும் இதையும் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயாவது ஒரு 1/2 hour கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி.
ஸோ இந்த 45 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலே வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஓரளவுக்கு அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து சுகர் இல்லாதவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் வெயிட் கண்ட்ரோலுக்கு ரொம்ப முக்கியம். சுகர் மட்டும் இல்லை, வாக்கிங்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக குட் கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் ஆகும், பேட் கொலஸ்ட்ரால் கம்மியாகும், பிபி ஓரளவுக்கு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் கம்மியாகும். They say bones will become strong, muscles will become strong, ஹார்ட்டுக்கெலாம் எக்ஸ்ட்ரா பிளட் சப்ளை கிடைக்கும். இது மாதிரி பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம். மெமரி ப்ராப்ளம் வராது நடக்கிறவங்களுக்கு. ரிஸ்க் ஆஃப் டிமென்ஷியா இஸ் வெரி லெஸ். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக நடக்கிறவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக தே வில் ஃபீல் மச் ரிலாக்ஸ்டு. ஸோ வெறும் சக்கரை கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லை நடக்கிறது, ஆர் வெயிட் கண்ட்ரோலுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால உடற்பயிற்சியை எல்லாருமே ஒரு முக்கியமான இதாக டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் வந்து பெங்களூர்ல இருந்து புருஷோத்தம் பேசுறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க புருஷோத்தம், டாக்டர் இருக்காங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். டாக்டர் குட் மார்னிங். குட் மார்னிங். எனக்கு வந்து இந்த சுகர் லெவல்ல நிறைய ஃப்ளக்சுவேஷன் ஆகுது டாக்டர். ஒரு மாசத்துக்கு ஒரு டிஃபரன்ஸ் வருது. ஃபாஸ்டிங் வந்து 178 இருக்குது டாக்டர். சரி. ஆஃப்டர் 2 hours 288 வந்திருக்கு. எவ்வளவு? 288. ஆமா 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 டாக்டர். சரி. அப்புறம் வந்து இந்த கிரியாட்டின் வந்து சேஞ்ச் ஆகுது டாக்டர். லாஸ்ட் மந்த் 2.2 இருந்தது, இந்த மாசம் 3.2 வந்திருக்கு. என்னது? கிரியாட்டினா? ஆமா. ஓகே. இது எதனால அப்படி இன்க்ரீஸ் ஆகுது டாக்டர்? ஃபுட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவோம், எது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க டாக்டர். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிங்க அன்றைக்கி மருந்து போட்டிங்களா இல்லையா, இதெல்லாம் பொறுத்து தான் வந்து சுகர் லெவல் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து கிரியாட்டினின் லெவல் ரொம்ப முக்கியம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிரியாட்டினின் பண்ணி கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, கரெக்டாக வேல்யூ இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகங்கிறதுனால அதை செக் பண்ணிக்கணும். அது அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நெஃப்ராலஜி டாக்டரை பார்த்து, கிட்னிக்கு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து, அந்த நீங்கள் வந்து அந்த மாத்திரைகள் வந்து சில மாத்திரைகள் யூஸ் பண்ண முடியாது கிரியாட்டினின் லெவல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும்போது. அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மருந்தை வந்து நீங்கள் உங்கள் மருத்துவரை போய் பார்த்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஓகே, காலர் இல்லை டாக்டர். டாக்டர், இந்த டயட் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு காலர் வந்து கேட்டிருந்தார் இல்லைங்களா, இந்த மாதிரி நான் நிறைய ரைஸ் கன்சியூம் பண்ணேன்னா, நான் அதாவது சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து ரைஸ்ன்றது அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, ஈவன் இட்லி தோசை இல்லை ரைஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ இந்த ரைஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுனால உண்மையாகவே அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்தால் சுகருக்கு அது ஒரு பாத்வே மாதிரி இருக்குமா? உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இன் ரைஸ் இஸ் ஹை கம்பேர் டு அதர் திங்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அதை அதிகமாக எடுக்கும்போது கண்டிப்பாக சுகர் கண்ட்ரோல் வர்றது கஷ்டம். அதனால் வந்து ஆனால் சாப்பாடு உயிர் வாழறதுக்கு தேவை, நம்ம அது இல்லாமல் இருக்க முடியாது. பட் அரிசி சாப்பிடவே கூடாது அப்படின்னு எல்லாம் கிடையாது. குவான்டிட்டியே கம்மியாக சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் கைக்குத்தல் அரிசி, அந்த மாதிரி ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற அரிசி, ஆர் வந்து உங்களுக்கு பாசுமதி ரைஸில் வந்து சக்கரை அளவு கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரியான அரிசி வகைகள்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் அளவை கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும். பட் சவுத் இண்டியன்ஸ் நமக்கு வந்து ரைஸ் பிடிக்கும், அதனால் நிறையா சாப்பிட்ருவோம். அண்ட் சர்வ் பண்ணி சாப்பிடும்போது என்ன அளவு சாப்பிட்றோங்கிறது தெரியாது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் ரைஸ்னால. மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அரிசி சாப்பிட்லாம், ஆனால் கம்மியாக சாப்பிடணும். ஓகே, கம்மி இந்த சென்ஸ் ஒரு ஜென்ரல் சூப் பவுல் அந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு 1 to 1.5 கப் ரைஸ். ஓகே ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து ஹேமா பேசுறேன் சார். அம்மாவுக்காக கேட்கணும்ன்றதுக்காக சார். கேளுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க ஹேமா, டாக்டர் இருக்காங்க. அம்மா இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். இருந்தும் கூட நடுக்கம் இருக்கு சார். அந்த மாதிரி மென்சஸ் ஆகும்போது அதிகமா போய்கிட்டு இருக்குங்க சார். நடுக்கம் எப்பமா இருக்கு? சாப்பிடாம இருக்கும்போது இருக்கா? இல்ல சார், சாப்பிடாத முன்னாடியே இருக்கு மேடம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கு மேடம். அப்படியா? இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேடம், டேப்லெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கா? சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா 79/128 இருக்கு மேம். சரி, அது கொஞ்சம் கம்மியான லெவல் தான். ஸோ இன்சுலின் டோஸ் கூட கம்மி பண்ணுறதுக்கு அவசியம் இருக்கலாம். அதனால் நீங்கள் அவங்க யார் எந்த டாக்டர் பார்க்குறாங்களோ போய் பார்த்து இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக சுகர் லெவல் கம்மியாச்சுன்னா கூட கை நடுக்கும், கொஞ்சம் படபடப்பு, வேர்த்து கொட்டுறது, கொஞ்சம் தலைவலி, அந்த மாதிரியான கன்ஃபியூஷன், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் லோ சுகர்னால வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கரெக்டாக இன்சுலின் எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறத டாக்டர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன லெவல் இருக்குது அந்த மாதிரி நடுக்கம் வரும்போதுன்னு சொன்னீங்கன்னா இன்சுலின் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்கள் டாக்டர் தான் பார்க்கணும்.
அதுக்கப்புறமா இந்த அதிகமான இதுக்கு வந்து நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து எதனால் அப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, குரோம்பேட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்கள் ஹஸ்பண்டுக்கு 3 மந்த்தாக சுகர் இருக்கு. சரி. அவரு நாங்கள் டேப்லெட் டாக்டர் சொன்னாங்க, டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் தான் சொன்னாங்க, இந்த வயசுல டேப்லெட் போட்டுனா உனக்கு சைடு எஃபெக்ட்லாம் வரும், அதனால டேப்லெட்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது சுகர் மாத்திரை சாப்பிட்றதுனால பின்னாடி சைடு எஃபெக்ட் கண்டினியூ போடுறதுனால எதனா சைடு எஃபெக்ட் வருமானு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சுகர் மாத்திரை போடுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து சுகர் கண்ட்ரோல் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போ சுகர் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ அப்போலேருந்தே நல்ல கண்ட்ரோலில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் கம்மி. முதல்ல ஆரம்பத்தில் நம்ம வந்து சர்க்கரையை சரியாக கவனிச்சிக்காம அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு எவ்வளோதான் நல்ல கண்ட்ரோலில் வந்தாலும் செல்ஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. அதனால் காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் சுகர்னால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த மருந்து போட்டுக்கும் போது டாக்டர் எப்படியுமே அட்வைஸ் பண்ணியிருப்பார், 1 மாதத்தில் சுகர் செக் பண்ணின்னு வாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாரு. அப்போது சுகர் மெடிசனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் அதை தவிர்த்துட்டு வேறு மருந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் மருந்து சாப்பிட்றதுனால வர பிரச்சனையை விட சாப்பிடாம கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால வர பிரச்சனைகள் தான் அதிகம். ஸோ நம்ம வந்து எது பெனிஃபிட் ரிஸ்க் தான் பார்க்கணும். ஸோ பெனிஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதை செய்வோம், ரிஸ்க் அதிகமாக இருந்தால் செய்ய மாட்டோம். ஸோ நீங்கள் டாக்டரை ஃபாலோ அப் பண்ணி அவங்க அட்வைஸை கண்டிப்பாக கேட்டு சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. டேப்லெட்ஸ்னால ஒரு பாதிப்பும் வராது. எவ்வளோ வருஷக்கணக்கில் டேப்லெட்ஸ் எடுக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமும் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. பேஷண்ட்டுக்கு ப்ராப்ளம் வரா மாதிரி எந்த டாக்டரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சி அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். எனக்கு வயசு 30 ஆச்சு டாக்டர். சரி. வெயிட் ஒரு குழந்தை பிறந்த 4 வருஷம் ஆச்சு. வெயிட் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குது. சரி. என்னோட ஹைட் 160 டாக்டர். என்னோட வெயிட் வந்து 72 இருக்கு டாக்டர். சரி. டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்துப்பாங்க. ஹார்மோன் மட்டும் இன்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னாங்க. சுகர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா சுகர் இல்லை, ஆனால் ஹார்மோன் இன்பேலன்ஸ்டாக இருக்குது. இல்லெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. என்ன ப்ராப்ளம்? இல்லெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. 72 கிலோ கொஞ்சம் ஓவர் வெயிட்டாக இருக்குது டாக்டர். டெய்லியும் காலையில் 40 நிமிஷம் நடக்கிறேன். சரி. வெயிட் மாசத்துல 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி தான் குறையுது. அப்போ கொஞ்சம் கேப் விட்டா கூட வெயிட் அதை விட 2 மடங்கு ஜாஸ்தியாக வெயிட் ஏறுது. சரி. கால் வேற வீங்கி இருக்கு டாக்டர். 2 காலும் நல்லா வீங்கி இருக்கு. வீங்கும் போது ரொம்ப வலியா இருந்தது. ஆனா நல்லா வீங்கினதுக்கு அப்புறமா வலி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா டெய்லி நான் வாக்கிங் போயிட்டு இருக்கேன் டாக்டர். கால் ஏன் வீங்குதுன்னே தெரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற கிளினிக் போனப்போ உங்களுக்கு ஓவர் வெயிட் தான் காரணம், வெயிட் குறைங்க எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னாங்க. உங்க தைராய்டு லெவல்லாம் நார்மலா இருக்காமா? தைராய்டு இல்லை டாக்டர், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டாக்டர். சரி. உங்க ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 60 கிலோஸ் வில் பி ஐடியல் பாடி வெயிட். ஸோ நீங்கள் ஒரு 12 கிலோ ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக குறைச்சாலே போதும். அதுக்காக ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளெல்லாம் 10 கிலோ 12 கிலோ குறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாக்கிங் போகிறது நல்லது, கண்டினியூ பண்ணுங்கள். அதில் வந்து கேலரி பேர்ன் ஆகும். ஆனால் இந்த மெயின் டைம் நீங்கள் டயட்லேயும் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தான் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து செலவழிக்கிற கேலரி எக்ஸசைஸ் பண்ணி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு குறையாது. ஸோ இன்டேக் ஆஃப் ஃபுட், கேலரி கண்டென்ட் ஆஃப் தி ஃபுட்டும் கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 மினிட்ஸ் நடக்கிறீங்க, 200-300 கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்கன்னா ஒரு இட்லி 3 வேளை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுட்டாலே உங்களுக்கு அந்த கேலரி வந்துடும் டயட்டில். ஸோ நம்ம இட்லி தானே எக்ஸ்ட்ரா சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் நீங்கள் வந்து டயட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே சமயம் எக்ஸசைஸையும் கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். ஆனால் லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 1.5 கிலோ மந்த் குறைச்சாலே போதும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறோம் டாக்டர். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர் கிட்ட. சார் இப்போ தான் நாங்கள் செக் பண்ணோம். செக் பண்ணதில் வந்து சுகர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க 168.
இது என்னன்னா என்னால காலையில எழுந்து நடக்க முடியல, கால் குத்தல் அதிகமா இருக்கு, நடக்கும்போது பெயின் இருக்கு, எல்லா வெயிட்டும் அந்த போன்ல அந்த பாதத்துல வரும்பொழுது குதிகால் பயங்கர வலியா இருக்கு, எந்நேரமும் வலி இருந்துட்டே இருக்கு டாக்டர். சரி சுகர் இருக்கனால காலையில வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பாடை கட் பண்ணிட்டோம். மார்னிங்ல சாப்பிடுறதே கிடையாது, ஆஃப்டர்நூன் மட்டும் தான் சாப்பிடுறோம், நைட்ல டிஃபன் சாப்பிடுறோம். இந்த பெயின்னால என்னால ஒரு வேலையும் ஒர்க்கும் பண்ண முடியல டாக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் வலிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, எதனால் கால் வலின்னு பார்த்து. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்லிப்பர்ஸ், ஒரு சாஃப்ட் ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு நடந்தீங்கன்னா கால் வலி அவ்வளோவா தெரியாது. பட் நடக்கிறதுங்கிறது வந்து காலையில் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இப்போ சொன்ன மாதிரி எனி டைம் ஆஃப் தி டே நடக்கலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் காலையில், 5 நிமிஷம் மத்தியானம், 5 நிமிஷம் ஈவினிங் நடந்தால் கூட போதும். ஸ்லோவாக ஆரம்பிங்க அண்ட் டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் ஆரம்பிங்க. நீங்கள் உங்களை பார்க்குற டாக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் தீர்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆரம்பிங்க. பட் வாக்கிங் ரொம்ப முக்கியம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. டாக்டர், ஸோ ஓவரால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து டயபெட்டிக்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதை விட ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர் அப்படின்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இன்னொரு வாட்டி வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லிவிடுங்க, நல்ல ப்ராப்பரான டயட், குட் ஹெல்த்தாக வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? வெயிட் கண்ட்ரோல் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெயிட் கூட கூட சர்க்கரை வியாதி வரக்கூடிய சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் வெயிட் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் நார்மல் ஐடியல் பாடி வெயிட்க்கு வரணுங்கிற அவசியம் கூட இல்லை. பீப்புள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 25-30 கிலோஸ் ஓவர் வெயிட்டாக கூட இருக்கலாம். அது வந்து டூ மச் ஆஃப் அ டார்கெட். அது குறைக்கணும்னு நினச்சாலே நமக்கு வந்து வெயிட் கண்ட்ரோல், டயட் கண்ட்ரோல் அண்ட் குட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அவாய்டிங் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் a healthy life. ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து காலர்ஸுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சல்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்ஸ் லாட். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.